விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சந்திர பகவான் வருகையாலும் அவருடைய உச்ச ராசியில் அமரக்கூடிய காரணத்தினாலும் அதிக யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய பலமான லாபம் பெற்ற மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை 10/3/2024 முதல் 16/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும் புத பகவானும், 2ஆம் இடத்திலே குரு பகவானும், 7ஆம் இடத்திலே கேது பகவானும், 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 12ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12, 1, 2, 3 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார். அந்தளே பொதுவா சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமையும். அதுபடி இந்த வாரத்துல சந்திராசமும் வேதியோ உங்களுக்கு இல்லை. அது ஒரு நல்ல அருமையான விஷயம். நாளும் கோளும் நம்மை வழிநடத்தும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்துல ஒவ்வொரு நாள் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 10/3/2024 அன்றைய தினம் திதி மதியம் 3 மணி வரை அமாவாசை திதி. அதன் பின்பு சுக்லபட்சத்து பிரதமை திதி. அன்று முழுவதுமே பூரட்டாய நட்சத்திரம் சித்தையோகக்கூடிய நாள். அடுத்தபடியாக திங்கட்கிழமை 11/3/2024 திதி மதியம் 1 மணிக்கு மேல துவிதியை திதியும். அன்றைய தினம் முழுவதும் உத்திராட்டாய நட்சத்திரம் சித்தையோகக்கூடிய நாள். அன்று சந்திர தரிசன நாள். அடுத்து 12/3/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல திருதியை திதியும். அன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரமும் சித்தையோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக 13/3/2024 புதன்கிழமை அன்று காலை 8:30 மணிக்கு மேல சதுர்த்தி திதி, அஸ்வதி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக 14/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாத பிறப்பு. அன்றைய திதி வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரம் வரை நட்சத்திரம், சிதையோகம் கூடிய நாள். அன்றைய தினம் காரடையான் நோன்பு. அடுத்து 15/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், சுபமான நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 16/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் ரோஹி நட்சத்திரம் கூடிய அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். இதான் மீனராசி என்பதே இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, சந்திர பகவான் வருகையினால் சகல யோகமும் பெறும். அந்த லாபம் அளவுக்கு உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும். பொதுவாக தொழில் ரீதியாக இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காணக்கூடிய அளவுக்கு சுபத்தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலைகள் நிலவும். வராக்கடன்கள் வந்து சேரும். கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும். அந்த அளவுக்கு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைப்போகுது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. குறிப்பா புது முயற்சிகள் செய்யறது, நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது, உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பது, இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பணிச்சுமைகள் எல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால், கிரக அமைப்பினால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு யோகங்கள் உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்தக்கூடிய காரணத்தினால உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். பதட்டம் அடைய வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடாதீங்க. இதெல்லாம் இந்த வாரத்துல
ஒரு நல்ல தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் தவிர்த்து அடுத்த வாரத்துல இதை நீங்க முடிவு செஞ்சாலும் சரி அல்லது இறுதிப்படுத்தினாலும் அந்த அடுத்த வாரத்துல வச்சுங்க. இந்த வாரத்துல சுபமான நாட்கள் பெரும்பாலும் கிடையாது. அதுபடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம், கல்விக்குரிய வாரம், கல்வி நிலைகளில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய வாரம். ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். சக மாணவர்களுடைய நட்பு அந்த உறவுகள் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அறிவியல் சார்ந்த துறை மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அவர் அற்புதமான பலன் அளிக்கக்கூடிய அளவுக்கு வாரமாக உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு லௌகீகமான வாரம், அதாவது அந்யோன்யமான வாரம் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறும் பொழுது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் திருப்திகரமான நிலவுகள் நிலவும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ ஸ்தலங்களுக்கும் உறவினர்கள் இல்லங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சுப யோகமும் லாபமும் கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய படிக்கட்டாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யோகமும் லாபமும் கூடிய சுபமான இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும். அதிலும் குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் முழுவதும் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ் எல்லாராலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்களுக்கு உங்களுடைய உதவியும் இந்த வாரத்தில் அவசியம் தேவைப்படும். அதாவது இந்த வாரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், வாரத்தின் துவக்க நாளாகிய அமாவாசையில அவரவருடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க, இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டியையும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்திலையும், முன்னோருடைய ஆசீர்வாதத்திலையும், குல தெய்வ ஆசீர்வாதத்திலையும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமும் யோகமும் லாபமும் பல்கி கிடைத்திடும். அவ்வாறு கிடைத்திட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.